வணக்கம். முருகன் திருநெல்வேலி. ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஒரு கிராமத்தில் மழை வேணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் மட்டும் கொடையை கொண்டு வந்து இருக்கான். அதுக்கு பேர் ஃபெய்த் அப்படின்றாரு. குழந்தைய ஒரு தகப்பன் தூக்கி போட்டு மேலே தூக்கி போட்டு பிடிச்சிட்டு கேட்ச் பண்ணிகிட்ருக்கான். அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்பாட்ட. அந்த குழந்தை தன் தகப்பன் மேலே வச்சுருக்கிறது ட்ரஸ்ட்டு. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு படுக்கிறோம். அதுக்கு பேர் ஹோப் அப்படின்றாங்க. நடக்கிறது எல்லாம் நம்ம கையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்குமே எதிர்காலத்துக்காக ஒரு பிளான் பண்ணி செஞ்சிகிட்ருக்கேன். அதுக்கு பேர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றாங்க. உலகத்துலேயே கஷ்டப்படுறத நம்ம தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது நமக்கும் வரும்னு கூட தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கு பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறார். தத்துவங்கள் அழகாக இருந்தது, அதனால் படித்து பார்த்தேன். ஓகே.